பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 21வது வசனம். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை படிக்கும்போது அதில் தேவனுடைய கோபத்தை நம்மால் பார்க்க முடியும். தேவனுடைய கோபத்தை பார்க்க முடியும் என்று சொல்லும்போது தேவன் கொஞ்சம் கூட விரும்பாத கிரியைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிரியைகள் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே காணப்படாதபடி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். எப்படிப்பட்ட கிரியைகள் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி, சிலர் கோபத்தில் அல்லது அறியாமையில் சில வார்த்தையை விட்டுருவாங்க. அந்த வார்த்தையை வச்சு குற்றப்படுத்துவாங்க. சில நேரத்தில் தெரிஞ்சு கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் எப்பவும் அல்ல. ஒரு வார்த்தை, அந்த நபர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க. எப்பவுமே அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி சொல்லிட்டாங்க. பல நேரத்தில் நமக்கு விரோதமாய் சிலர் பேசுறது நம்முடைய சுபாவங்கள் அப்படி பேச வைக்கிறதுனால. ஆனால் அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் குற்றப்படுத்தி அவனை குற்றவாளியாகவே எல்லாருக்கும் முன்பதாகவும் காண்பித்து இப்படிப்பட்ட செயலை செய்கிறவர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை நிமித்தம் குற்றப்படுத்தி தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து, அதாவது தங்களை யாரும் தெரித்திடக்கூடாது. நம்ம பண்றதெல்லாம் கரெக்டுன்னு சொல்றவங்க தான் நம்ம கூட இருக்க நம்ம விரும்புவோம். இது தவறு, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு ஆலோசனை சொல்றவங்கள பொதுவாக யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. தாவீது என்ன சொல்றார் தெரியுமா? நீதிமான் என் தலையை தயவாய் கொட்டட்டும், அது எனக்கு எண்ணெயை போல இருக்கும் என்று. ஆமே, தங்களை யாரும் கடிந்து கொள்ளக்கூடாது. மாறாக தாங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துவார்கள். நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படிப்பட்ட அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பிறரை குற்றப்படுத்துவதற்கு முன்னே 100 முறை அல்ல 1000 முறை யோசியுங்கள். நான் செய்கிற இந்த செயல் சரியானது தானா? தேவனுடைய பார்வையில் இது ஏற்புடையது தானா? எது நிமித்தம் நான் அந்த நபரை குற்றப்படுத்த? ஒருத்தங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயா, நீங்கள் எப்படி பேசின வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருக்குது, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அந்த நபர்கிட்ட சொல்லலாம். ஆமாம், ஆனால் அந்த நபர்கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம். அந்த நபர்கிட்ட அதுக்கப்புறம் பேசவே மாட்டோம். ஆனால் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு விசை சொன்ன விஷயத்த நம்ம ஒவ்வொரு விஷயமும் சொல்லி 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 அந்த நபரை குற்றவாளியாகவே ஆக்கி விடுவோம். ஆமாம், நிறைய வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அறியாமையிலையோ அல்லது அறிந்தோ ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. அந்த வார்த்தையை எடுத்து திரும்ப 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 ட்ரோல் பண்ணி போட்டு போட்டு அந்த நபர் அப்படியே குற்றப்படுத்திடுவாங்க. இது அரசியலிலும் நடக்கும், மற்ற உலக பிரகாரமாக நடக்கும். அதை விட அதிகமாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் நடப்பது ரொம்ப பரிதாபமான காரியம். ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தையை வச்சு அந்த நபரை மொத்தமாகவே குற்றவாளியாய் மாற்றி விடுகிற நிலைமை. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு கிரியை நம்மில் காணப்படாதபடிக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். இது தேவன் கொஞ்சமும் விரும்பாதது. இப்படிப்பட்ட கிரியைகள் செய்கிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு தெளிவாய் எச்சரித்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு விலக்கி தேவன் நம்மை பாதுகாக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா, நீர் வெறுக்கிற, உம்மை கோபத்துக்குள்ளாக்குகிற கிரியைகள் எங்களில் காணப்படாதபடிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.